Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான ஒரு மாடல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ இது மாடல் क्वेश्चन பேப்பர்ஸ்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா ரிவிஷன் எக்ஸாம் அப்படினு சொல்லி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரிவிஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி செகண்ட் ரிவிஷன் இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. சோ ஃபைனலா எக்ஸாம்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் பண்றதுக்காக ரிவிஷன் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸாக யூஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்ஸ் இது எல்லாமே எழுதி பார்க்கணும், ஒரு மாடல் டெஸ்ட் வந்து எழுதி பார்க்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பரை யூஸ் பண்ணி எழுதி பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பேப்பர்ஸு. ஸோ நீங்கள் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் கேகே அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸும் இதை வந்து ஃபாலோ பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபைனல் டைமில் எந்த டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸு பாஸ் பண்ணணும், மினிமமாவது பாஸ் பண்ணணும் அல்லது மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் கொஷின்ஸ் வந்து எடுப்பாங்க. அதனால் இந்த கொஷின்ஸ் என்னென்ன 2 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு சாப்டர் வைஸாக நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸை பார்க்கணுன்னா பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும், அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். டாப் மோஸ்ட் 2 மார்க் 3 மார்க் அது எல்லாமே சொல்லியிருந்தோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்கணும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. முடிஞ்சால் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அல்லது நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி நிறைய மெட்டீரியல்ஸ் அண்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு நம்ம டெஸ்ட்டாக வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் அந்த கொஷின்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க், அதில் வந்து ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் மோஸ்ட்லி பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியாச்சு, ஆர்ட்ஸ் குரூப்பை தவிர. அதே மாதிரி இங்கிலீஷை தவிர, சரிங்களா? அதுக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சுங்க, சரிங்களா? முடிஞ்சால் நான் பிடிஎஃப் வந்து தரேன், இல்லைனா கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஒரு சிம்பிளாக 2 மார்க் 3 மார்க்ஸ் எல்லாமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, அவ்வளோதான், சரிங்களா? ஒரு 3 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா அதை வந்து கொஸ்டின் பேப்பர்ஸாக நீங்கள் கன்வெர்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ 1 மார்க்ஸ் எப்பயுமே புக் பேக்கில் இருக்கிறத படிச்சிருங்க. 20க்கு ஒரு 14 அல்லது 15 வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் தான் கேட்பாங்க. ஸோ இது வந்து 2 மார்க்ஸு குயிக்காக அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டு கூட எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம்ஸோட 3-in-1 கொஸ்டின் பேப்பர், 4-in கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஆல்ரெடி தமிழுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டோம், அதேமாதிரி கெமிஸ்ட்ரிக்கும் அப்டேட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோஸை பார்க்கலாம், பிளேலிஸ்ட்டில் 3-in-1 கொஸ்டின் பேப்பர்ஸ்னு இருக்கும், அது பாருங்கள். ஸோ இது வந்து 3 மார்க்ஸு, இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஃபைனலாக இது வந்து 5 மார்க்ஸு. ஸோ இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் அதை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன் அண்ட் ஃபைனலாக இருக்கக்கூடிய ரிவிஷன். ஸோ இங்கே கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 3மே ஃபுல் போர்ஷனுக்கு தான் எடுத்தாங்க. ஸோ நீங்கள் அந்த கொஷினை பார்த்தாலுமே மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும், சரிங்களா? ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கொஷின் எடுக்க சொல்லியிருக்காங்க, அப்படி தான் எடுத்திருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து தாராளமாக இந்த கொஷின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மாடலாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்டேட் பண்ணும். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.